ஹாய். ஒரு ஊரில் கனகாவும் கண்ணனும் துணி கடை வச்சுருந்தாங்க. இவங்க வியாபாரம் நல்லாவே போயின்னு இருந்துச்சு. அது ஒரு சின்ன கிராமன்றதுனால இவங்கள தவிர வேற யாரும் கடையே வைக்கல. கனகா, அங்க கஸ்டமர்ஸ் வராங்க, என்னன்னு போய் கவனிப்போ சீக்கிரம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த மாதிரி துணி வேணும்? எங்க கடையில் சுடிதார், சாரி, எல்லா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? அங்க பாரு, எவ்வளவு துணி இன்னும் மடிக்காம இருக்கு. எல்லாம் எடுத்து மடிச்சு வை. யாருன்னா கஸ்டமர் வந்தா நம்மள என்ன நினைப்பாங்க? சீக்கிரம் போய் செய்ய போ. ஐயோ, என்னாலலாம் முடியல. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. நான் வீட்டில் வேற போய் சாப்பாடு செய்யணும். நான் நாளைக்கு வந்து செஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களும் வர போறீங்களா? வாங்க. அடுத்த நாளும் ஆச்சு. இவ இன்னும் தூங்கின்னு இருக்கா. கனகா, எந்திரி. ஏய், எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரி சீக்கிரம். என்னங்க உங்க பிரச்சனை? எதுக்குங்க இப்படி உயிரை வாங்கின்னு இருக்கீங்க? என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? 8 மணி ஆகுது, இன்னுமா யாரனா தூங்கின்னு இருப்பாங்க? நேத்து வேற அங்க துணி மடிக்காம வந்திருக்கல, அதெல்லாம் போய் மடிக்கணும்ல. சீக்கிரம் எழுந்து போய் செய்யும். இன்னும் இங்க சாப்பாடு வேற செய்யல. நீ சாப்பாடு செஞ்சுட்டு எப்ப போறது கடைக்கு? போற ஐடியா இருக்கா இல்லையா? நேற்று நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமரும் வரலன்னு சொன்னீங்க. அப்ப வெட்டியா தானே உக்காந்துருந்தீங்க. நீங்களே மடிக்கலாம்ல. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. நான் இன்னைக்கு வரல கடைக்கு. எனக்கு உடம்பு வேற சரியில்லை. ஒழுங்கா போயிடுங்க. எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு இருக்கிறத ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு செத்தாலே போதும். எவ்வளோதான் காசு சேர்த்து வச்சுப்பீங்க நீங்க 2 பேருக்கு? நமக்கு குழந்தைங்களும் இல்லைதானே. அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ சம்பாதிக்கணும்? நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம். இவரு கனகா கிட்ட சண்டை போட்டு கோபமா கிளம்பி போயின்னு இருந்தாரு கடைக்கு. ஐயோ, யாரு அது புதுசா கடை வச்சிருக்குது நம்ம கடைக்கு முன்னாடி? வேற இடமே கிடைக்கலையா இவனுக்கு கடை வைக்கிறதுக்கு? கனகா கிட்ட ஃபர்ஸ்ட் இதை போய் சொல்லி ஆகணும்டா. இவங்க ராமலிங்கம், லக்ஷ்மி. இவங்க புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கடையில் நிறையா வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேருந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வரையும். இவங்க கடையில் நிறைய ஆஃபர்ஸும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ எல்லாரும் இவங்க கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணன் கடையில் வியாபாரமே நடக்கலை. ரொம்ப டல்லாயிடுச்சு அவங்க கடை. கனகா, நம்ம கடைக்கு முன்னாடி யாரோ கடை வச்சிருக்காங்கம்மா. ஒரு வியாபாரமும் நம்ம கடைக்கு வரமாட்டேங்குது. எல்லாம் அவங்க கடைக்கே போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு தைரியம்! அவனை என்ன பண்றேன் பாரு இன்னைக்கு. நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, சைலண்டா இருங்க. யார் எப்படி வச்சா நமக்கு என்ன? நம்ம கடை கொஞ்சமாச்சும் ஓடுதா? அதை மட்டும் பாருங்க. நம்ம மட்டும் தான் கடை வைக்கணும்னு ஒன்றும் ரூல்ஸ் இல்லை இந்த ஊர்ல. யார் எப்படின்னா வச்சுக்கிட்டோம். அதை பண்றேன் இதை பண்றேன்னு எங்கன்னா போய் மாட்டிக்காதீங்க. சைலண்டா இருந்துருங்க. உன்கிட்ட போய் சொல்றதுக்கு வந்து பாரு, என்ன நானே அடிச்சுக்கணும். அவன் கடையை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எவ்வளோ தைரியம் அவனுக்கு! கண்ணன் கடையிலையும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டாங்க. நிறைய ஜனமும் வர ஆரம்பித்தாங்க. 500 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வெறும் 200 ரூபாய்க்கு கொடுத்துன்னு இருந்தார். நிறைய நஷ்டமும் ஆச்சு இவர் கடையில். அப்பையும் கூட்டம் இவர் எதிர்பார்த்த அளவு வரவே இல்லை. நல்ல ரேட்டாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கம்மி ரேட்லேயே கொடுத்துன்னு இருந்தார். இவருக்கு ரொம்ப கோபம் வந்து ஒரு நாள் அவங்க கடையில் யாரும் இல்லாதப்போ நெருப்பு வச்சுட்டு வந்துட்டார். அவங்க கடையும் மொத்தமாக எரிஞ்சிடுச்சு. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்பா, இவங்க கடையை நீதான் எரிச்சதா சொல்றாங்க. நீ ஏன் உண்மையா ஒத்துக்கினா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்ன சார் சொல்றீங்க? நான்லாம் ஒண்ணு உங்க கடையை எரிக்கல. நான் எதுக்கு இவங்க கடையை எரிக்க போறேன்? இவங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. போங்க. இவங்க கடையிலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. இவங்க கடை பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயும் சிசிடிவி கேமரா இருக்கு. சிசிடிவி கேமரானா என்னன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? நீ தான் எரிச்சிருக்க. இதுக்கு நஷ்ட ஈடா நீ தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் இவங்களுக்கு. உன்னை அரெஸ்ட் பண்றோம். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எது ஒன்று பேசிக்கோ. நீ மினிமம் 2 வருஷமாச்சு உன்னை ஜெயில போடுவாங்க. வா. இல்லைன்னு பொய்யா சொல்ற நீ? கண்ணனை ஜெயிலையும் போட்டாங்க. அவன் சொத்துலேருந்து கடை வரையும் எல்லாமே போச்சு லாஸ்ட்டில். பொறாமப்பட்டா இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.